என் அன்பார்ந்த கூட்டாளிக்கு எல்லாமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலங்கையில் இப்போ சீர்கெட்ட வானிலை குடிகொண்டிருக்கு. அதாவது இங்கிட்டலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொழும்பு பகுதியை பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலாம். முன்ன அந்த திக்வா புயல் வந்த சமயத்தில் முழு நாடுமே அல்லவலப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சந்தோஷ பெருமூச்சு விடையலாது. ஏன்னு சொன்னால் நான் சொல்ல வர விஷயங்கள் அதை தொடர்ந்து இருக்கும். அது ஏன்னு சொல்லி பிறகு சொல்கிறேன். மலையக பகுதி இப்போ முற்று முழுதாக மழை நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புயல் அனர்த்தமும் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே இலங்கை நாடே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ வந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை அந்த மாதிரி. ஒரு வருட காலம் திக்வா புயல் வந்து ஒரு வருட காலம் கூட இல்லை, அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வருது. அதுவும் அதே மாதிரி பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகள் குறித்து நல்ல சூதானமாக இருங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன், பார்க்க போகிறேன் அப்படிங்கிற பேரில் அப்படி பார்க்க போனவங்களுக்கும் திக்வா புயல்னால் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. கூட்டாளி வா மச்சான், அங்கே வீடு நெடிஞ்சு விழுந்துருச்சு, அங்கே பாரு ஒரு மரம் நெடிஞ்சு விழுந்துருச்சான், வா போயிட்டு பாட்டு வருவோம், வா ஃபோட்டோ பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கான நேரம் இல்லை, பார்க்கறதுக்கான நேர காலம் இல்லை. திக்வா புயலை அடுத்து இந்த மாதிரி ஒன்று இயற்கை அனர்த்தம் ஏற்படுற சமயத்துலேயும் ஒரு உல்லாச பிரயாணம் மாதிரி. சில பேர்த்துக்கு இது ஒரு கண்காட்சி, வேடிக்கையை பார்க்க வேண்டிய சமயம் இல்லை. ஃபோனை வச்சுக்கிட்டு பேசாமல் வச்சுக்கிட்டு வீட்டோடு இருங்க. அதுவும் பாதுகாப்பான இடத்துல இருங்க. இப்போ கொழும்பை அண்மிச்ச பிரதேசத்துலேயும் வெள்ள அனர்த்தம் வரக்கூடும். அங்கிட்டு ஆறுகள் பெருக்கெடுக்கும் போது இங்கிட்டு வரக்கூடும். எல்லாமே கரையோரத்துக்கு கரையொதுங்கக்கூடும். அதனால் இங்கிட்டும் ஒரு கொந்தளிப்பு சூழ்நிலை உருவாகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அணைகள்லாம் திறந்து விடுறப்ப இங்கிட்ட உள்ள மக்களுக்கு பிரச்சனை. ஸோ இங்கிட்ட உள்ள மக்களும் நிதானிச்சு இருக்கணும். முடிஞ்சால் உங்களோட உறவினர்களோட வீட்டுக்கு ஆற்றுப்படுக்கைகள் சார்ந்த இடத்துல, கொழும்புலையும் கூட ஆற்றுப்படுக்கைகள் சார்ந்த இடத்துல வசிக்கிறவங்க கூட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு சரி போயிட்டு குடியேறுங்க. அது மாத்திரம் இல்லாமல் மலையகத்தில் வசிக்கிறவங்களும் நல்ல இடங்களுக்கு போங்க. உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருங்க. ஒரு ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான இடத்துல போயிட்டு தங்கிடுங்க. திக்வா புயல் அதனால் நடந்த காலநிலை சீர்கேட்டுக்கு இன்னும் நிவாரணம் ஒழுங்காக வழங்கப்படலை. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அப்போ சொன்னாங்க வீடு கட்டித்தாரம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் முழுசாக அதனால் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு எதுவுமே வழங்கப்படலை. ஒரு சாதாரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட கிடைச்சிருச்சு. ஆனால் முற்றிலுமாக வீடு சேதமடைஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு உதவிகளுமே இன்ன வரைக்கும் கொடுக்கப்படல. அதுக்குள்ளாகவே ஒரு வருடத்திற்குள்ளாகவே இப்போ அடுத்த அனர்த்தம் வர துவங்கிடுச்சு. எது எப்படியோ இந்த முறையாவது அரசாங்கம் கொஞ்சம் கவனித்து நடந்துக்கணும். உண்மையாலுமே அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தவங்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ சொல்ல பொருத்தமான இடம் இல்லது. ஆனால் இப்போ சொல்லாட்டி நாங்கள் எப்பயுமே கேட்க மாட்டோம். இந்த மாதிரி டைமில் நாங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டா தான் மற்ற டைமில் நாங்கள் ஆயிடுச்சா இதை பார்க்கவே மாட்டீங்க, இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கவே மாட்டீங்க. அதனால் இப்போயே சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி மலைக்கு அண்மித்த பிரதேசங்களில் வீடு கட்டுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஆற்றுப்படுக்கைகளுக்கு பக்கத்தில் ஒரு சமநிலம், அதாவது உலர்நில பிரதேசத்தில் கூட ஆற்றுப்படுக்கைகளுக்கு பக்கத்தில் வீடு கட்டுறது, யாருமே வீடு கட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் மலையக பிரதேசங்களில் ஆற்றுப்படுக்கைகளுக்கு பக்கத்தில், அது மாத்திரம் இல்லாமல் மலை பிரதேசங்களுக்கு பக்கத்தில் வீடுகளை அமைச்சு கொட்டுறதை தவிருங்க. சும்மா ஒரு இடம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக கண்ட இடத்துல போயிட்டு வீடு கட்டாயிங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு என்ஜினியரை போயிட்டு பாருங்கள். என்ஜினியர் அவங்கள பிடிச்சி பார்க்குறதுக்கு பொருளாதார வசதிகள் எல்லாத்தையும் கூட இந்த மாதிரி பிரதேசங்களில் என்ஜினியரை பார்க்குறதுக்கு வசதிகள் இல்லாட்டியும் கூட முன்னனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட கொஞ்சம் கேளுங்க. நல்ல தரமான ஒரு பாஸை பிடிச்சி இந்த விஷயத்தை கேளுங்க. சும்மா சாதாரணமான பாஸை பிடிச்சிங்கன்னா அவர் எந்த இடத்துலையும் வீடு கட்ட தான் செய்வார். நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல வீடு கட்டு வருவார். ஏன்னு சொன்னால் அவர் காசு வேணும். அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாஸை பிடிச்சி இந்த இடத்துல கேளுங்க, இந்த இடத்துல வீடு கட்டினா சரியா, இந்த இடத்துல எப்படியாப்பட்ட வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை முன்வைங்க.
அதுக்கு அவரும் ஒரு ஆலோசனையை சொல்லுவார். இந்த விஷயத்தையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா பிறகு இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு ஒரு தலைப்பு போட்டு பேசினோம்னா கேட்கவே மாட்டீங்க. அதனால் இப்போவே சொல்கிறத சொல்லிடுறேன். இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வெள்ள அனர்த்தம் குறையக்கூடும். குறைஞ்சோன்னே அந்த மழை நீரில் போயிட்டு நீச்சல் அடிக்கிறது, அதுகளை அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைங்க. நீச்சல் அடிக்கிறது, விளையாடுறது அந்த தண்ணியில், அதாவது 2-3 நாள் தேங்கிட்டால் அந்த தண்ணியில் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உடலுக்கு ரொம்ப கெடுதல், ரொம்ப பாதிப்பு வரும். அதனால் அந்த மாதிரியான வேலைகளையும் குறைங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஓடும் நீரை விட தேங்கி இருக்க நீரில் தான் பாக்டீரியாக்களோட தாக்கம் எல்லாமே அதிகமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நுளம்பு பெருக்கமும் கூட இருக்கும். ஒருத்தர் மண் சரிஞ்சு உயிர் நீத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் 4 பேர் காணாமல் போயிருக்காங்க. காணாமல் போனால் என்ன அர்த்தம்னு நான் சொல்ல தேவையில்லை. காணாமல் போனால் உயிர் நீத்தது தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னமும் அச்சுறுத்தல் அதிகமாகவே இருக்குது இந்த மலையக பிரதேசங்களில். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சொன்னது படி செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி அக்ரோயல். பாய், டேக் கேர்.